ஹலோ கைஸ், வெல்கம் டு மந்த்ராச்சனி. இன்றைக்கி நம்ம சிட்டுக்குருவிகள் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அழகான பறவை, ஆனால் மனிதர்களோட ரொம்ப நெருக்கம் காட்டாது அது. இப்போது பல வகைகள் சிட்டுக்குருவி இருந்தாலும் அதில் நிறைய வகைகள் வந்து அழிஞ்சு போயிட்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் அதில் ஒரு காரணத்தை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினான ரீசன் அந்த ஒரு ரீசன் தான். காலநிலை மாற்றங்கள் வேறு இருக்குது. முக்கியமான ரீசன் இது ஒன்று. இதை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க தமிழில். அதை பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இப்போ 2 குருவி வந்து வைக்கோல் அதெல்லாம் எடுத்து அந்த கூட்டில் வந்து வைக்குது, அந்த பெட்டியில். இந்த பெட்டி வந்து தயார் பண்ணது வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டான பாக்ஸ் எடுத்து நாங்கள் தான் செட் பண்ணோம். இதில் வந்து அந்த குருவிகள் வந்து தங்குது, அந்த வைக்கோல்லாம் எடுத்து வச்சு தங்குது. இதில் வந்து ஒன்று ஆண் குருவி, இன்னொன்று பெண் குருவி. எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறான்னா, கழுத்தில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறது ஆண் குருவி, அது இல்லாமல் இருக்கிறது பெண் குருவி. அப்படி தான் நம்ம அடையாளப்படுத்தணும். இது பள்ளி புத்தகத்தில் கூட இருக்குது. அதை படித்து தான் நான் சொல்கிறேன். இந்த குருவி இந்த மாதிரி கட்டி வைக்கிறது வந்து நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி தான் வீட்டில் கட்டி போட்டிருப்பாங்க, குருவிலாம் வந்து தங்கும். இப்போ அதை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதுங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க.